ஏம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் வெள்ளைச்சோறு வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வச்சதெல்லாம் காமிக்கேன். அதுக்கப்புறமா பழைய குழம்பு என்ன இருக்குதுன்னு காமிக்கேன். சரியா? இந்த ரசத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி ரசம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கு என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சவுசவுக்காய் இருக்குல்ல, சவுசவுக்காய், கடலப்பருப்பு, அப்புறம் தேங்காய், ஜீரகம்லாம், பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டு ஒரு கூட்டு. இது எப்படி ரசத்துக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ரசத்துக்கும் அந்த கூட்டுக்கும் சூப்பராக இருக்கும். யாராவது வச்சுருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுங்காப்பி கிடக்கா. அதுக்கப்புறமா இது கத்திரி வத்தல். நேற்று நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் கத்திரி வத்தல் கொஞ்சம் நாளைக்கு உலாத்தும். அதனால் யாரும் போர் அடிக்காமல் பாருங்கள். சரியா? ஆனால் கத்திரி வத்தலும் ரசத்துக்கும் நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறம் இது நேற்று வச்ச புளிக்குழம்பு, நேற்று இல்லை முந்தானத்து வச்சது. இருந்தாலும் புளிக்குழம்பு எத்தனை நாள் வச்சாலும் நல்லா தானே இருக்கும். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீட்டு சாப்பாடு. சரியா?